இதில் ஒரு தாத்தா வந்து இந்த சானிடைசரை பார்த்து இது ஜூஸான்னு கேட்குறாரு. அது நாங்கள் வந்து இல்லை தாத்தா இது சானிடைசருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு உங்கள் உதவி தான் எங்களுக்கு தேவை. இந்த பிள்ளைகள் ரெக்கவர் ஹவுஸ் மூலிமா வந்திருக்காங்க ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு. இந்த மாதிரி வாழை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப விசேஷம் இது. இது மாதிரி எல்லா பிள்ளைகளுமே இதை செய்து வரணும். எல்லா ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் இது எல்லாமே செய்து வந்தால் மருத்துவமனையில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே பார்க்குறாங்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுமாதிரி இது மாதிரி பிள்ளைகளை இந்த மாதிரி இணைத்து செய்கிறதுனால பெரிய விஷயம். இதை நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இன்னைக்கு ரெக்கவரிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து
ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோம், கேன்சர் வார்டுக்கு வந்தோம். அங்கே மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் 2 ஃப்ளோருக்கு தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. 3வது ஃப்ளோருக்கு கொடுக்கறதுக்காக சானிடைசர் கொடுக்க தான் வந்தோம். 2nd ஃப்ளோர்லேயே ஒரு 10 பேர்கிட்ட கொடுக்க முடியல. அதை நாங்கள் அடுத்த வாரம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அந்த மூக்கில் டியூப் போட்டுட்டுலாம் வந்தாங்க, பார்க்க பாவமாக இருந்துச்சு. இனிமேல் வர வாரத்துலலாம் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு உங்கள் உதவியை நீங்கள் பண்ணுங்கள். பேஷண்ட்டுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிருக்கோம். கடவுளுக்கு நன்றி. இனி நம்மளோட காலம் முடிஞ்சு போயிடுது. வருங்காலங்கள் நோயற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அதனால் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதற்காக நற்பணி மன்றத்தார்கள் இங்கே நமக்கு சேவை செய்ய வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. கூட்டி வேலை பார்க்குறேன். இங்கே வந்த இளைஞர்கள்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. நல்லா இருக்கு. வருங்காலத்தில் இவங்களும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்கள். சின்ன பசங்க கிரிக்கெட் ஆடாத வந்துடுறானுங்க, சேவை பண்ணுறாங்க, நல்லபடியாக பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாவம் கஷ்டப்படுறாங்க. தொடர்ந்து பண்ணணும். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா.